ஓசூரில் வெயிலின் தாக்கத்தை தணிக்க அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா. கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் வழக்கத்திற்கு மாறாக கடும் வெயில் சுட்டெரித்து வருகின்றது. இந்த நிலையில் வெயிலின் தாக்கத்தை சமாளிப்பதற்காக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் சீனிவாசன் மற்றும் ஓசூர் மாநகர வடக்கு பகுதி கழக செயலாளரும் ஓசூர் மாநகராட்சி அமைப்பு குழு தலைவருமான அசோகா அவர்களின் தலைமையில் பெங்களூர் ஓசூர் தேசிய நெடுஞ்சாலை ஜூஜுவாடி பகுதியில் பொதுமக்களுக்கு வெயிலின் தாக்கம் தீர்க்கும் வகையில் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ணா ரெட்டி, கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பொறுப்பாளரும் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் கலசப்பாக்கம் வி பன்னீர்செல்வம் ஆகியோர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர், மோர், வெள்ளரிக்காய், தர்பூசணி, திராட்சை, எலுமிச்சை ஜூஸ், குளிர்பானங்கள், இனிப்பு வகைகள், உணவுப் பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டதற்கு வைக்கப்பட்டிருந்தனர். இதனால் அந்த பகுதியில் வெயிலின் தாக்கத்தை போக்கும் வகையில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாங்கி சென்றனர். மக்கள் முன்னெடுத்துக் கொண்டு உணவுப் பொருட்களை மகிழ்ச்சியுடன் கைகளில் நிறைய வாங்கி சென்றனர். நிகழ்ச்சியில் ஓசூர் மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் ஸ்ரீதரன், மாமன்ற உறுப்பினர் ரஜினிகாந்த், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் நாராயண் ரெட்டி, வட்ட செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் நந்தகுமார், மாமன்ற உறுப்பினர் குபேரன் என்கிற சங்கர், பேரவை மாவட்ட செயலாளர் சிட்டி ஜெகதீஷ், பாசறை மாவட்ட செயலாளர் ராமு, எம்ஜிஆர் மன்ற மாவட்ட சந்திரன், மாவட்ட துணை செயலாளர் மதன், தன்னிலாரி சங்க தலைவர் சீனிவாஸ் ரெட்டி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பேகப்பள்ளி அருண், முன்னாள் கவுன்சிலர் முரளி, தகவல் தொழில் தொடர்பு பிரிவு நகர இணைச் செயலாளர் ராஜா, பகுதி அவைத்தலைவர் ரமேஷ், கழக நிர்வாகி மாதேஷ் மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள், அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள், கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.